ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவர்களோட பர்த்டே. அவர் நடிப்பில் வந்த புஷ்பா திரைப்படம் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. டிஎஸ்பி அந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. ஊ சொல்றியா மாமா, அது கண்டிப்பாக யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அப்புறம் ஸ்ரீவள்ளி பாட்டாகவும் இருக்கட்டும், ஏன்னா அதுவும் வந்து அல்லு அர்ஜுனோட அந்த டான்ஸ்லேயே நிறைய பேர் அது அவருக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. மெயினாக அந்த படத்தில் வர அந்த பிஜிஎம், ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு பிஜிஎம்னே சொல்லலாம். ஏன்னா அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கும் அந்த பிஜிஎம் சேர்ந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு வெறித்தனமான ஒரு சீக்வன்ஸாக இருந்துச்சு. அடங்காத வண்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மாரிக்கு அப்புறம் இந்த டைலாக் வந்து பெரிதளவுக்கு பேசப்பட்டதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தில் அல்லு அர்ஜுனோட மேனரிசம்ங்க, ஏன்னா ஒரு மாதிரி ஷோல்டரை தூக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக, ஏன்னா யாருக்கு என்னமே அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். இங்கே மட்டும் இல்லாமல் ஹிந்திலையுமே அந்த படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் எட்டுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுமே அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து அவங்க ஹீரோவா அப்படியே தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு புஷ்பா திரைப்படம் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு கலெக்ஷனே சொல்லாங்க. இப்போ அந்த படத்தோட பார்ட் 2 ஒரு டீசர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, புஷ்பா தி ரூல் அப்படின்ற ஒரு டீசர். அல்லு அர்ஜுன் பர்த்டே டைமில் இந்த டீசர் விட்டா ஒரு ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டீசர் விட்டுருக்காங்க. அந்த டீசரை நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டாப் இருந்து அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்ல அந்த மயான கொள்ளையெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு திருவிழா அங்கே நடக்குது. அந்த டைம்ல அந்த சாமி கெட்டப்லாம் போட்டு ஆடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மைலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மை வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த தோடு, அதுக்கப்புறம் இந்த நெத்தியில பொட்டு வைக்கிறது கூட அந்த திரிசூலத்தில் அப்படியே கிராக் மாதிரி ஒன்று போடுவாப்புல, சூப்பராக இருக்கும். அந்த ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது டீசருக்கே அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்போ வந்து இந்த கடவுள் கால்களெல்லாம் ஒரு அரக்கர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கால்கடியில் வந்து ஒருத்தர் படுத்திருக்காப்புல, டக்குன்னு அவர் மியூசிக் இப்படி ஏறி வராப்புல, யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனுங்க. அந்த அளவுக்கு ஒரு மாசான என்ட்ரினே சொல்லலாம். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு நடக்குது, ஒரு 4 பேர் அடிக்க வராங்க, டக்குன்னு அந்த கட் ஷாட் மூவ் ஆகுது. அதுக்கப்புறமா அவர் நடந்து வர சீக்வன்ஸ் அப்படி நேராக அப்படி நடந்து வராரு. அந்த வழக்கமாக நம்ம புஷ்பா ஒன்றில் பார்த்துருப்போம்ல, அந்த ஷோல்டர் அப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி மாசா வருவாப்புல, இல்லை அதே மாதிரியே அவர் வராப்புல. அப்போ கரெக்டாக நம்ம டிஎஸ்பியோட மியூசிக்ங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் போட்டிருக்காருங்க. நம்ம புஷ்பா 1ல் பார்த்த மாதிரி இல்லை. புஷ்பா 1ல் வந்து ஒரு ரெகுலர் மியூசிக் மாதிரியே வரும். ஆனால் புஷ்பா 2ல் அந்த டீசருக்குன்னே ஒரு சாங் பண்ணியிருக்காரா, இல்லை அது படத்திலே வர ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரான்னு தெரில. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எங்கேயுமே கம்பேரிசன் பண்ண முடியல. இது இங்கே காப்பியாக இருக்குமோ இல்லை அதில் காப்பியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் வருது. வழக்கமாக அப்படி நடந்து வராரு. அந்த டைமில் ஒரு ஸ்லோ மோஷன், வழக்கமாக அல்லு அர்ஜுன் படங்களாலே நிறையா ஸ்லோ மோஷன் இருக்கும். இந்த டீசர்லையுமே நம்ம ஸ்லோ மோஷன் அதிகமாக பார்க்க முடியுது. படத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றதே கண்டிப்பாக கணிக்க முடியல. ஏன்னா அந்த ஸ்லோ மோஷனுமே நம்ம சும்மா சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அவர் நடந்து வரதுக்கும் அந்த கேமராக்கும் மியூசிக்குமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதோட அந்த டீசரை கட் பண்றாங்க. என்னடா அது டீசர் வெறும் 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் காட்டல. ஏன்னா ஃபகத் ஃபாசில் இருக்காரு காட்டல, ராஷ்மிகா இருக்காங்க காட்டல, புதுசா சாய் பல்லவில ஆடா இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்களையும் காட்டல. நிறைய புது வில்லன்ஸ்லாம் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, யாருமே காட்டலையே, என்னடா டீசர் இது அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து அல்லு அர்ஜுன் பர்த்டே காட்டி விட்ட ஒரு கிளிம்ஸ்னே சொல்லாங்க. ஏன்னா அவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு இதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், அவரோட அடுத்து ரூல் அப்படின்ற வரும்போது அவர் எந்த அளவுக்கு ஒரு ஹெட்டா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டரைசேஷன் காட்டுற மாதிரி இந்த டீசர் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க புஷ்பா 2க்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.